ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்வலாக சில பேரை பார்த்தாலே ரொம்ப சிடுன்னு இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன் இவங்க சிடுன்னு இருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் உள்ளே போயிட்டு அவங்களோட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய இன்னர் வூண்ட்ஸ் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே யாராவது எதையாவது சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த சொன்னதை அவங்களால அந்த வயசில் அவங்களுக்கு பதில் பேச தெரியாமல் இருந்திருக்கலாம். இல்லை அவங்க சொன்னதுக்கு அவங்களுக்கு வேற ஏதாவது கவுண்டர் ஏதாவது கிடைச்சிருக்கலாம். இல்லை அவங்க என்ன சொன்னாலும் அவங்கள அடிச்சிருக்கலாம், உதச்சிருக்கலாம், ஒரு கஷ்டப்படுத்தியிருக்கலாம் அவங்கள. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹர்ட், நிறைய நம்ம எப்படி சொல்கிற மாதிரி இரிட்டேஷன், இதெல்லாமே அவங்களுக்குள்ளே இருக்கும்போது அது அவங்களோட குவாலிட்டியில், அவங்களோட பர்சனாலிட்டியில், அவங்களோட கேரக்டரில் இது எல்லாமே பிரதிபலிக்கும். ஸோ யூஸ்வலாக ஒரு சிடுன்னு ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிறதுனா அது மேலோட்டமாக பார்த்துட்டு இவங்க சிடு தான் அப்படிங்கிறத சொல்லாமல் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம கேட்டுட்டு அந்த இன்னர் வூண்ட்ஸ், அந்த இன்னர் ஹர்ட்ஸை நம்ம அது விளக்கி விடணும். ஸோ அதுக்கு தான் ஒரு சைக்கோதெரபிஸ்டோ ஒரு சைக்காலஜிஸ்டோ அவங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பழைய கால வூண்ட்ஸு ரெண்டு விஷயம் இருக்குது இதில். ஒன்று, நம்மளை மாற்றணும் இல்லைங்களா? நடந்து போச்சு, நம்மளை மாற்றணும். ஏன்னா மற்றவங்க நம்மளை புண்படுத்தினது அவங்க நம்மள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க, இல்லை அவங்க எல்லா சுச்சுவேஷனையும் சால்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கறது ஒரு முட்டாள்தனமாக கூட இருக்கலாம். ஸோ இதில் நம்ம மட்டும்தான் ஒர்க் இன் ப்ரோக்ரஸாக இருக்கும். ஸோ என்ன இருந்ததுனாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்மளை ஆக்கிறதுக்கு, ஒரு பெட்டர் பர்சனாக ஆக்கிறதுக்கு நம்ம உழைப்பு போடணும். ஏன்னா நிகழ்வுகள் நடந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம பெட்டராக ஆகுறோமா இல்லை பெட்டராக ஆகுறோமாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் சிந்திச்சு பாருங்க.